ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வாட்ஸ்அப் வந்து நம்ம ஃப்ரீயாக தான் யூஸ் பண்ணிருக்கிறோம். இதுக்கும் வந்து நமக்கு அமௌண்ட் கட்டுற மாதிரி இருந்தால் என்ன ஆகும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ட்ராய் அமைப்புங்கிற ஒரு அமைப்பு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்கீம் என்ன அப்படின்னா, இப்போ நார்மலாக நம்ம வந்து ஜியோ, வோடாஃபோன், ஏர்டெல் இந்த மாதிரி நெட்வொர்க் யூஸ் பண்ணிருக்கிறோம். இதில் வந்து நமக்கு மினிமம் ரீசார்ஜ் வந்து 200 மேக்ஸிமம் வந்து 3000 வரைக்கும் ரீசார்ஜ் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து டேட்டா யூஸ் பண்ணுறோம். டேட்டா யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து நெட்டு யூஸ் பண்ணி தான் நம்ம வாட்ஸ்அப் வந்து ஃப்ரீ கால் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இந்த வாட்ஸ்அப் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறதுக்கும் அமௌண்ட்டு கட்டினா நமக்கு ரொம்பவே வந்து லாஸாக தான் ஆகும். என்ன அப்படின்னா, நெட்டுக்கும் கட்டணும், ப்ளஸ் வந்து அந்த அப்ளிகேஷனுக்கும் கட்டணும். இப்போ வாட்ஸ்அப்புக்கு மட்டும் இல்லைங்க, டெலிகிராமு, ஸ்கைப்பு, அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் 2-3 ஆப் இருக்குது, முக்கியமான ஆப்பு. அதை நம்ம அத்தியாவசிய தேவைக்காக யூஸ் பண்ணுறது தான் அத்தியாவசியமான ஒரு அப்ளிகேஷனாக தான் இருக்குது. இதை வந்து இதுக்குமே வந்து நம்ம வந்து சார்ஜஸ் கட்டுற மாதிரி இருக்கும். அந்த அப்ளிகேஷனில் வந்து நம்ம அந்த அமௌண்ட் கட்டி அதுக்கப்புறம் நம்ம வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் வந்து இப்போ ட்ராய் அமைப்பு வந்து கொண்டு வர போகிறாங்க. இது வந்து இந்த வருஷத்தில் வருமா இல்லை நெக்ஸ்ட் இயரில் வந்து புது வருஷத்துலேருந்து தொடங்குவாங்களான்னு தெரியல. இப்போ வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக வந்து ஒரு முடிவு பண்ணி சொல்லலை. பட் வந்து இதுக்குண்டான அந்த ஒரு ப்ராசஸ் எல்லாம் நடந்துடுச்சு. வாட்ஸ்அப் மட்டும் இல்லை, எல்லா கம்பெனிக்கும் வந்து அதுக்கு வந்து இந்தியாவில் நீங்கள் வந்து இந்த அப்ளிகேஷன் ரன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து அமௌண்ட் வந்து கலெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சர்வீஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க, இந்த ஆர்டர் வந்து அமலுக்கு வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து வாட்ஸ்அப்புக்கு வந்து டேட்டா மட்டும் செலவு பண்ணுறது மட்டும் இல்லாமல் ப்ளஸ் வந்து இது தனியாக அமௌண்ட் கட்டுற மாதிரி இருக்கும். இப்போ ஆரம்பத்துலலாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து 30 பைசா ஒரு நிமிஷத்துக்கு நம்ம பேசிகிட்டு இருந்தோம். 75 பைசா பேசிகிட்டு இருந்தோம். அப்புறம் பார்த்திங்கன்னா 50 பைசான்னு மாற்றினாங்க. அப்புறமே 30 பைசான்னு மாற்றினாங்க. அப்போ 20 பைசான்னு மாற்றினாங்க. அதுக்கப்புறம் 10 பைசான்னு மாற்றினாங்க. அதுக்கப்புறம் ஜியோ வந்ததுலேருந்து உங்களுக்கு வந்து அன்லிமிட்டட் கால்ஸ் அப்படின்னு சொல்லி வந்துச்சு. ஸோ அதே மாதிரி தான் இதுவும் கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து வாட்ஸ்அப்பில் வந்து அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணோன்னே அதில் வந்து நீங்கள் டாப் அப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆட் மணிங்கிற ஆப்ஷன் கொடுக்கலாம். இதெல்லாம் வந்து என்னோடய இமேஜினேஷன். பட் வந்து இந்த மாதிரி நடக்கலாங்கிறது என்னோடய இமேஜினேஷன் தான். ஆனால் வந்து இது ட்ராய் அமைப்பு வந்து கண்டிப்பாக வந்து இது கொண்டு வந்துடுவாங்க. நெக்ஸ்ட் இயர்லேருந்து இது வந்து ஃபீஸ் வந்து தனியாக நம்ம கட்டுற மாதிரி இருக்கும். ரீசார்ஜ் பண்ணி பேசுகிற மாதிரி தான் இருக்கும். இது வந்து ஒரு கவனிக்கக்கூடிய ஒரு தகவல் தான். இது வந்து ஃபியூச்சரில் நமக்கு வந்து இதே மாதிரி தான் சேம் மெத்தட். இப்போ 75 பைசாலேருந்து 10 பைசா வரைக்கும் ரெடியூஸ் பண்ணி கடைசியாக வந்து நமக்கு ரேட் கட்டுற மாதிரி தான் வரும். அந்த மாதிரி கொண்டு வந்துடுவாங்க. ஸோ இது ஒரு மைனஸ் பாயிண்ட்டு. இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, வாட்ஸ்அப் டீம்லேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது வரைக்கும் வந்து நீங்கள் ஒரு டைம் வந்து நீங்கள் வீடியோ கால் இது பண்ணோம் அப்படின்னா, கான்ஃபரன்ஸ் கால் வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு 5 மெம்பர்ஸ் தான் கால் பண்ண முடியும். இப்போ வந்து 32 மெம்பர்ஸ் வரைக்கும் கால் பண்ணி அட் அ டைமில் நம்ம வீடியோ கால் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து இப்போ புதுசான ஒரு தகவல் தான். இது வந்து ஃபேஸ்புக் தரப்பில் வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவும் இந்த அப்டேட்டும் வந்து கூடிய சீக்கிரம் வரப்போகுது. அதையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த 2 இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம டெக் ஃபேர் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.